இதுவரையும் வந்த விஷயத்தை காங்கிரஸ் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கேட்குறீங்க, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் அவங்க கூட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ வந்து சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நீங்கள் இதுக்காக அவசரமாக கூட்டணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாடாளுமன்ற அவை கூட ஆகணுன்றதை கேட்குறீங்க. அமெரிக்கா தலையீடு குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயராம் ரமேஷுடைய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதை எப்படியான ஒரு விமர்சனமாக காங்கிரஸ் வைக்குது? இல்ல, முதல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் குறிக்கோள் என்னன்றதை வந்து பாஜகவை சார்ந்தவர் அது சொல்லாமலே பேசிட்டு இருந்தாரு. ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நடத்தப்பட்டதுன்னா, அந்த பயங்கரவாதிகளை நாம் பிடிக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்ன்றது தான் அதனுடைய அடிப்படை குறிக்கோளாக கட்டமைக்கப்பட்டது. அதை வச்சுதான் அந்த 100 பேர் மேல இறந்துட்டாங்கன்னு சொல்றது, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத தளங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டோம்னு சொல்றதுலாம் அதன் பிறகுதான். இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதற்கு இந்த நடவடிக்கை போதுமானதாக இருக்கிறதா? அந்த 26 குடும்பங்களுக்கு நீதி கிடைத்து விட்டதான்னு தான் எங்க கேள்விங்க. இந்தியா முழுக்க அதுதான் எதிர்பார்த்திருந்தோம். நாம் அதுக்கு தான் அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஒட்டுமொத்தமா தேசத்துல உள்ள எல்லாருமே ஆதரிச்சோம். அப்போ அந்த அப்ஜெக்டிவ், அந்த குறிக்கோள் நிறைவேறாமலேயே நீங்க யார கேட்டு இந்த ஆபரேஷன், இந்த மிஷனை நிறுத்தினீங்கன்றதான் எங்க கேள்விங்க. அப்போ இதுல அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கு, அவங்க மீடியேட் பண்ணிருக்காங்க, மீடியேஷன் நடத்தினா இரண்டு தரப்புல இழப்பு, பொருளாதார இழப்பு ஏற்படும். ஒரு நாட்டுல போருக்கான பதற்றத்தை வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல இனியன். இல்ல, போர் வேணும்ன்றதை யாரும் நம்ம அடிப்படையா கேட்கல. ஆனா நீங்க சொன்ன குறிக்கோள் இங்க நிறைவேற்றப்பட்டுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க இப்போ உதாரணத்துக்கு 2008 அன்றைக்கு மும்பைல தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்த சமயத்துல 24 மணி நேரத்துல ஓடி பதுங்கிய அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதியை கமாண்டோ போர்சஸ் என்எஸ்ஜி உதவியுடன் அவரை கைது செய்து சர்வதேச அரங்குக்கு முன்னாடி நிறுத்தி அவருக்கான தண்டனை வழங்கியது அன்றே காங்கிரஸ் அரசு. இன்றைக்கு பாஜகவிற்கு அந்த மாதிரியான வியூகம் இருக்கிறதா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா? நீங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் குண்டு போட்டேன்னு சொல்றீங்க, 100 பேர் மேல இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறோம், நாங்க அதை வரவேற்கிறோம், நாங்க அதை மறுக்கல, தவறுன்னு நாங்க சொல்லல. அந்த சுட்டுட்டு தப்பிச்ச 4 பேரை ஏன் நீங்க பிடிக்கலன்ற கேள்விக்கான பதில் இப்ப வரைக்கும் வரவே இல்லை. இப்போ 8 மணிக்கு பிரதமர் பேச போறான்றதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா என்னன்னா, பிரதமர் எப்பொழுதும் போல சுய பெருமை, சுய தம்பட்டம், ஒரு தேவையில்லாத ஒரு தேசபக்தியை ஊக்கப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் தவிர்த்துட்டு இதுல ட்ரம்பினுடைய ஒரு நாட்டுடைய பிரதமர் அதை இந்திய மக்களை பாதுகாத்திருக்கோங்கிற அடிப்படையில இருந்து அந்த பேசத்தானே செய்வாரு. இல்ல, பேசுறது நல்லதுதான். ஆனா நாங்க வைக்கின்ற கோரிக்கை என்ன, அவர் எப்பவும் போல சுய பெருமை இங்க பேசுறதுக்கு வரக்கூடாது. ஒரு டெலிபிராம்டர்ல எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை வாசிட்டு போறது வரக்கூடாது அவரு. ஏன்னா அவர் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கலந்துக்கல, பத்திரிகையாளரை சந்திக்கல, அவரு நாடாளுமன்றத்துக்கு வாங்கினாலும் வரமாட்டேங்கிறாரு. அப்போ உட்காந்து டெலிபிராம்டர்ல கொடுத்துருக்க ஸ்கிரிப்டை படிச்சு போறதுக்கு ஒரு பிரதமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க கேட்கறது என்னன்னா, இதுல ட்ரம்ப் எங்க வந்தார்? இந்தியாவினுடைய ராணுவ அதிகாரிகள் சீஸ்ஃபயரை அறிவிப்பதற்கு முன்னாடி ட்ரம்ப் யார் அறிவிக்கிறதுக்கு? அப்போ குறைஞ்சபட்சம் அவர் மேல ஒரு குறைஞ்சபட்ச கண்டனமாவது இந்திய அரசு தெரிவிச்சதா? இது எங்க நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனை, எங்க இறையாண்மைக்குள்ள அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னு இவ்வளவு தேசபக்தியோடு இருக்கின்ற பாஜக காரங்களும், இவ்வளவு தேசபக்தியோடு இருக்கிற RSS காரங்களுக்கும் அவங்களுக்கு உண்மையிலேயே இது குறித்து எந்த அக்கறையும் இல்லையா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னாரு, எங்களுக்கும் நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்ன அதே ட்ரம்ப் தான் இன்னைக்கு வந்து தலையிட்டு வந்து போர் நிறுத்தம். இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இப்படியான ஒரு 2 நாடுகளிடையேயான பிரச்சனைனா சர்வதேச அளவுல நாடுகள் வந்து அவங்களுடைய ஆதரவையோ அல்லது அவங்களுடைய ஒரு சுமூக தீர்வை நோக்கி 2 பேர், எல்லா நாடுகளும், அதாவது கத்தார் பிரதமர் தொடங்கி 2 தரப்புலையும் பேசியவர்கள் அவரும் ஒருத்தர், கத்தார் பிரதமரை தொடங்கி UAE இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், அல்லது மற்ற யூரோப்பியன் யூனியன், எல்லா நாடுகள்ல இருந்தும் வந்தது என்ன, 2 பக்கமும் பீஸ்ஃபுல்லா இதை முடிக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும், இது வந்து பீஸ்ஃபுல்லா நோக்கி நகரணுங்கிறது, யாரும் போருக்கு போயிடக்கூடாதுங்கிற பதற்றத்துல இருந்து தானே எல்லாரும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அப்ப ஒரு 3வது ஒரு நாடு இதை குறித்து பேசுறது அப்படிங்கிறதை நாம இங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இந்த மோதல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனா போரை நிறுத்துங்க அல்லது நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. டாஷ்கண்ட் டிக்ளரேஷனுக்கு பிறகு, டாஷ்கண்ட் ஒப்பந்தத்துக்கு பிறகு உங்களுக்கு எந்த 3வது நாடும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில மீடியேஷன் பண்ண முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஷிம்லா அக்ரிமெண்ட் மூலமாக இந்திரா காந்தி எடுத்துட்டாங்க.
அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் எந்த அரசு, ஏன் பாஜக ஆண்ட வாஜ்பாய் அரசு உட்பட ஒரு நாளும் மூன்றாவது நாடு நம்ம தாக்குதல்கள், நம்ம மோதல்கள்ல தலையிட்டு நிறுத்தியதாக வரலாறு இல்லை. ஆனா இன்றைக்கு பாஜக அரசு மண்டிட்டு இருக்கிறது. அப்படிதான் நான் அப்படி பாக்குறேன். பார்க்க முடியுமா இனியன்? இல்ல இல்ல நீங்க இல்ல இரண்டு நாடுகள் இடையே யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி பேசிதானே ஆகணும். அது அதீத விமர்சனம் இல்லையா நீங்க வைக்கிறது? இல்ல நான் ராணுவ அதிகாரிகள் இனியன் ஒரு நிமிஷம் bilateral talks. வர American involvement, America is the only superpower என்ன அவங்க they've always been involved என்ன அவங்க இங்க மட்டும் இல்ல வேற இடங்கள்லயும் பண்றாங்க. and we cannot say நீங்க எங்களோட பேசக்கூடாதுன்ட்டு. அதனால இன்னைக்கு மட்டும் அமெரிக்கன் இன்வால்வ்மெண்ட் இருந்ததா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வரலாறு தொடங்கி பல கட்டங்களில் அமெரிக்கர்கள் தலையிட்டு இருக்கிறார்கள். அது வந்து ஒரு குட்வில் ஜெஸ்டர், ரெண்டு நாடுமே எங்களுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கார்கில்ல கடைசியாக நடந்துச்சு. இதற்கு முன்னாடி 2019 ஒரு தடவை வந்து ட்ரம்ப் அறிவிச்சார். இங்கே இன்னைக்கு நான் பிரதமரை பார்த்தேன், பிரதமர் மோடி. அவர் என்னை மத்தியஸ்தம் செய்ய சொன்னார்னு சொல்லிட்டார். பார்லிமெண்ட்டில் இங்கே பெரிய ரகளை ஆயிடுச்சு. ஜெய்சங்கர் அப்படிலாம் நடக்கலைன்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதனால் ட்ரம்ப் சொல்கிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஐ எம் பாசிட்டிவ். நிறைய நட்பு நாடுகள், நிறைய நாடுகள், மூன்றாவது நாடுகள், ரெண்டு பேர்கிட்டையும் நல்லெண்ணம் உள்ள நாடுகள் இதில் தலையிட்டன. அது அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டிய நிலையில் தான் இந்தியா இருக்கிறது. அப்போ தான் we can be part of the committee of nations. என்னோட கருத்து என்னன்னா, சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் டிக்ளேர் செய்திருக்கிறார். ட்விட்டர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கிறார், இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நிறுத்தப்படும் என்று டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறார். அதை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க அதை டிக்ளேர் பண்றதுக்கான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தா நாங்க கேட்கிறோம். நாங்க அப்போ இங்க இன்ற வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் வந்து பதில் சொல்லுவாரான்ற கேள்விக்கான பதில் 8 மணிக்கு மேல தெரிய போகுது. நிச்சயமாக வரப்போறது இல்லை அவர். ஏன்னா பெகாசஸ்க்கு வரல, உங்களுக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு வரல, பண மதிப்பிழப்புக்கு வரல, எதுக்கும் வராத பிரதமர் இதுக்கு வருவாரான்ற மிகப்பெரிய கேள்விதான். எப்பயும் போல சுய தம்பட்டம் அடிச்சு போக போறாரு. நீங்க ஒரு எதிர்க்கட்சிங்கிறதுனால முன்கூட்டியே ஒரு முன் யோசனைக்கு வந்துட்டீங்களோன்னு ஒரு கேள்வி வந்துராதா? நமக்கு பிரசிடென்ஸ் இருக்குல்ல, நம்ம போற போக்குல கற்பனையில அந்த கருத்து முன்னிக்கல. நான் ஒரு குடிமகனா பேசுறேன். எதிர்க்கட்சி என்பதை தாண்டி இன்று இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? அந்த 26 குடும்பங்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா? அதுதான் சிந்தூர். அந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு விட்டதா? ராபர்ட், அந்த பாதிக்கப்பட்ட எல்லாருமே இன்னைக்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் இழந்த தாலிக்கு ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 26 பேரும் யாரு பயிற்றுவிக்கிறாங்களோ அந்த முகாமே அழிச்சிருக்கோம், அவங்க குடும்பத்தோட கருவறுத்து இருக்கோம். அதுதானே பண்ண முடிஞ்சிருக்கு. நாம அதையும் பண்ணா உடனே நீங்க போற எஸ்கலேட் பண்றீங்கன்றீங்க. போற எஸ்கலேட் பண்ண உடனே ரஃபேல் எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? எங்க எதிர்க்கட்சி வந்து எல்லாத்துலயுமே அரசியல் பண்ணக்கூடாதுங்க. இதுல எல்லாத்தையும் அரசியல் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த 4 பேர் நான் கேக்குறது, அந்த 4 தீவிரவாதிகளுடைய நிலைமை என்னன்றது. அதுக்குதான் ஆபரேஷன் சிந்தூர். எங்க அதுதான் 4 பேர் வரலனா ஆபரேஷன் சிந்தூரே கிடையாது. எங்க பாகிஸ்தான் கிட்ட போய் நீங்க தீவிரவாதிகளை கொடுங்கன்றதாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். கொடுக்காதனால தானே நம்ம சண்டை போடுறோம். கொடுக்காதனால தானே பயங்கரவாதி முகாமில் தூக்கி அழிக்கிறோம். அதனால நியாயம் எதிர்பார்க்க 4 பேர் தப்பிச்சிட்டாங்களா, இறந்துட்டாங்களா, இல்ல அவங்கள திருப்பி தரணும் நம்ம நெகோசியேஷன் டாக்ஸ்ல வச்சிருக்கிறோமா? இதுதான் அவர் கேக்குறது. இந்த மூணுல என்ன? நாம பயங்கரவாதிகளை அடிச்சிருக்கோங்க. பயங்கரவாதிகளோட முகாம், பயிற்சி எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம். 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிங்க முக்கியமான கந்தகார் விமான கடத்தல தொடங்கி இந்த புல்வாமா தாக்குதலில் இருந்த பயங்கரவாதிங்க 2 பேர், மசூத் அசாருடைய தம்பி, அவங்க குடும்பம், இத்தனை பேரை நாம் வந்து காலி பண்ணியிருக்கோம். ஆகையினால நாம பயங்கரவாதத்திற்கு எதிராக முழு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. போரை நாம விரும்பவும் இல்லை, போரை நாம தொடங்கவும் இல்லை. அவர்கள் செய்ததற்கு நம்ம பதிலடி கொடுத்தது மட்டும்தான் உண்மை. இந்த நேரத்தில் இதெல்லாம் அரசியல் செய்யாம நாட்டு பிரதமரோட ராணுவ வீரர்களோட நம்ம அனைவரும் சேர்ந்து பேசலாம். ராணுவ வீரர்களோட எல்லாரும் ஒன்னா தான் சார் இருக்காங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தப்புன்னு கேட்க தான் செய்வாங்க. ராணுவ வீரர்களோட we are with them. அது எந்த சந்தேகமும் வேண்டாம். ரெண்டாவது வந்து 2008 பாகிஸ்தான் தனிமைப்படுத்த விஷயத்தை வந்து மன்மோகன் செஞ்ச அளவுக்கு இங்கே செஞ்சாங்களா? ஆக்சுவலாக பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டது. ஆக்சுவலாக அது பண்ணலையா? ஆக்சுவலாக பண்ணலையே. இப்போ இந்த கவர்மெண்ட் பண்ணியிருந்ததுன்னா இப்போ நடுவில் வந்து நிறுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3வது ஆள் வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். இன்னொரு காரணம் என்னென்னா, IMF லோன் வந்து $1 மில்லியன் இவங்க என்ன போராடியும் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதானே செஞ்சாங்க. அப்போ உங்களுடைய மற்ற நாடுகளோட உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன? அவன் டெரரிஸ்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண போனால் நல்லா தெரியும் எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வந்து IMF கொடுக்குறாங்கன்னா உங்களால் ஏன் அதை தடுக்க முடியல? உங்களுக்கு ஆதரவு ஏன் கிடைக்கல மற்ற கண்ட்ரி கிட்ட?
So அது இதெல்லாம் ஒரு யாராலையும் முக்கியமான தடுக்க விஷயம். முடியுமா? இன்னும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அரசியல் பண்ணக்கூடாது சொல்றேன். அரசியல் பண்ணக்கூடாதுன்னா 2008 நீங்க ஏன் மன்மோகன் சிங் வளையல் அமிச்சிங்க? வளையல் அனுப்ப சொன்னீங்கல்ல மன்மோகன் சிங். நீங்க அரசியல் காந்தகார்ல பண்ணலையா? கூட பொதுமக்கள் வந்து நீங்க கொஞ்சம் நீங்க கோச்சுக்கிட்டாங்க. காந்தகார்ல கூட நடந்தது இந்த விஷயம் எல்லாம். அரசியல் பண்ணலையா? அரசியல் நாம பண்ணலையா? இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம்? பயங்கரவாதத்தை எப்படி ஒழிச்சிருக்கோம்? அதான முக்கியம். எங்க பாஜக அரசியல் பண்ணிதா இல்லையா? பாஜக அரசியல் போது காங்கிரஸ் பண்ணாதா? கேள்வி கேட்க தான் செய்வாங்க காங்கிரஸ். பார்லிமெண்ட்டை கூட்டுன்னு தான் சொல்லுவாங்க.